Praise the Lord. This is Pastor Conrad DeFries. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். The title of our Bible study today is The Fruit of the Spirit. இன்று நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆவியின் கனிகள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். This is in the book of Galatians chapter 5 verses 22 and 23. இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களிலே இவைகளை நம்மால் பார்க்க முடியும். Jesus said, I am the vine and you are the branches. இயேசு சொல்லும்போது சொல்கிறான், நான் திராட்சை கொடி, நீங்கள் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இயேசு சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். In the book of John chapter 15 and verse 2, this is where Jesus is the vine, you and I, the believers, are the branches. இங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும், இயேசு திராட்சை செடியும் நாம் விசுவாசிகளாகிய நாம் கொடிகளுமாயிருக்கிறோம். The fruit does not grow on the vine, the fruit grows on the branch. கனிகள் செடியிலே முளைப்பதல்ல, கனிகள் கிளைகளிலே முளைக்கும். It is coming from the Holy Spirit, but the fruit is growing on the inside in your spirit. இன்னைக்கு தேவன் இது பரிசுத்த ஆவியினால் வருவதாய் இருந்தாலும் இந்த கனிகள் உங்களுடைய ஆவியினால் தான் உண்டாக முடியும். Just as natural fruit takes time to grow, then the fruit in your spirit, it also takes time to increase and grow. இன்னைக்கு தேவனுடைய கனிகள் நம்முடைய ஆவியானவர் மூலமாய் வந்தாலும் அது நம்முடைய ஆவியினால் நம்முடைய ஆவியிலே காணப்படுகிற நேரத்தின் நிமித்தம் இவைகளுடைய வளர்ச்சி உண்டாகும். The real you is a spirit being. You have a soul and you live in a body. அன்புக்குரியவர்களே, உண்மையான நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் ஆவியின் மனிதன், உங்களுக்கு ஆத்துமா உண்டு, உங்களுக்கு சரீரம் உண்டு. The soul part of you is made up of your mind, your will, and your emotions. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா அதுக்கு எண்ணங்கள் உண்டு, நோக்கங்கள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. When you are born again, it is only your spirit being that is born again. நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறக்கிறது. Your soul is in a process the rest of your life in being made new. உங்களுடைய ஆத்துமா காலங்கள் முழுவதும் அது தன்னைத்தான் புதிதாக்கி கொண்டிருக்கிறது. And when you leave this world and go to heaven, you will receive a new physical body. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகும்பொழுது உங்களுக்கு வேறு விதமான மாம்ச சரீரம் உங்களுக்கு உண்டாகும். It will be a glorified human body. அது மகிமையின் சரீரமாய் அது காணப்படும். What we want to do now is learn how to strengthen our spirit being that is born again. இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம், நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்குரிய மனிதனை எப்படி நீங்கள் பலவானாக மாற்றுவது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியமாயிருக்கிறது. God is a spirit and spirit communicates with spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாகிய தேவனை, ஆவியாகிய நமக்குள் இருக்கிற ஆவி ஆனது தேவனை அது தொடர்பு கொள்ளுகிறது. In 1 Corinthians chapter 6 verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, he that is joined to the Lord when you're born again, the Holy Spirit and your spirit are joined together. அங்க 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 2, it says,
You have not received the spirit of the world, but the Spirit which is of God. இங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வாசிக்க முடியும். Just as you have to train your human body to do things, you must also learn to train your born again spirit. எப்படி நம்முடைய மாம்ச சரீரத்தை ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்கு பயிற்சியை கொடுத்து அந்த காரியத்தை செய்யும்படி பயிற்சிக்கிறோமோ அதே வண்ணமாக நம்முடைய ஆவியின் மனிதனை ஆவிக்குரிய மனிதனையும் நாம் பயிற்சிப்பது மிக அவசியமாயிருக்கிறது. Many people are Christians and born again, but their spirit is very weak. அநேக கிறிஸ்தவர்கள் மறுபடி பிறந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய மனிதனோ மிகவும் பலவீனமானவனாய் காணப்படுகிறார். Just as a natural baby must have milk and food to grow, so your born again spirit has to grow. உங்களுடைய மாம்ச சரீரம் வளர்வதற்கு எப்படி பாலும் ஆகாரமும் தேவையோ அதே வண்ணமாக தான் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கும். As you learn more how to feed your spirit, you will become stronger in your spirit. உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு வளர்ச்சிக்கு எது தேவை என்று அறிந்து அதை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலவானாய் அவன் காணப்படுவான். Many Christians are trying to live a spiritual life with human natural strength. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மாம்சீகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You cannot defeat the devil with your body or with your soul. பிசாசானவனை உங்களோட சரீரத்தின் வாயிலாகவோ அல்லது உங்களோட ஆத்மாவின் வாயிலாகவோ பிசாசானவனை உங்களால் மேற்கொள்ள முடியாது. In the book of Ephesians chapter 6 and verse 10, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, in the Amplified Version Bible, it says, draw your strength from your union with Christ Jesus. அங்க அந்த வசனத்திலே உங்களுடைய இங்க வசனம் இப்படி சொல்லி, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று இங்க வாசித்தாலும் மொழிபெயர்ப்பிலே வேறு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா உங்களை முழு பலத்தோடு என்று நாம் வாசிக்க முடியும். You are not powerful in your human strength, but you are powerful in your spirit that is connected to the Holy Spirit. உங்களுடைய மாம்ச பலன் அல்ல, ஆனால் அதே சமயம் உங்களோட ஆவிக்குரிய பலன் தேவ ஆவியோடு கூட இணைந்து இருக்கிற அந்த ஆவியின் பலன் தான் உங்களுடைய உண்மையான பலனா இருக்கிறது. The Greek translation says, be powerful in the power that God has given you in your spirit. கிரேக்க மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வல்லமையிலே பலப்படுங்க, அந்த வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் என்றவாறு நம் மொழிபெயர்ப்பிலே பார்க்க முடியும். The weapons of our warfare against the devil is not with carnal means. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை அது சாதாரணமானதல்ல. Many times we are trying to use our bodies or our human minds to defeat the devil. அநேக சமயத்தில் நம்ம சரீரத்தையும் நம்முடைய மன வலிமையை கொண்டு பிசாசானவனை மோத அல்லது ஜெயிக்க நாம் முயற்சிக்கிறோம். If we speak the word of God out of our human minds, then it is very weak. நம்ம தேவனுடைய வார்த்தையை மாம்சத்திலே பேசுவோமானால் அது பலவீனம்தான். But when we speak the word of God out of our spirit, then it has Holy Spirit life in it. ஆனால் அதே சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானுடைய வல்லமையோடு கூட தேவ வார்த்தைகளை பேசும்போது அதில் தேவன் வெளிப்படுவார். Ephesians chapter 6 tells us to put on the whole armor of God. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே உள்ள முழு அல்லது சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளும்படி நாம் வாசிக்கிறோம். It tells us the sword of the Spirit is speaking God's word.
தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால், ஆவின் பட்டயமாக தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால், அது நம் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு பொருளாய் இருக்கிறது. That is what we call the rhema, the spoken word of God. அதைதான் ரேமா வார்த்தை என்றும் பேசப்பட்ட தேவ வார்த்தை என்றும் நாம் சொல்லுகிறோம். If you only speak God's word out of your human mind, it is very weak. தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தையின் வல்லமையினால் பேசினால் அது பலவீனம் உடையதாய் காணப்படும். But when you speak the word of God out of your spirit, it is powerful. ஆனால் அதே சமயத்துல தேவனுடைய வார்த்தையை ஆவியில் பலனோடு கூட பேசுவோமானால் அது மிகப்பெரிய வல்லமை பொருந்தியதாய் காணப்படும். God is a spirit being, and he does not speak to your body, or he does not speak to your soul. கர்த்தர் ஆவியாகிய தேவன் அவர் உங்களுடைய மாம்சத்தோடு அல்லது உங்களுடைய ஆத்மாவோடு அவர் பேசுகிறவர் அல்ல. When God speaks to you, he will speak spirit to spirit. He will speak to you in your spirit. தேவாதி தேவன் உங்களோடு கூட பேசும்போது ஆவியாகிய தேவன் உங்கள் ஆவியோடு கூட அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். The Bible tells us to put off the old man and put on the new man. வேதம் சொல்லுகிறது உங்க பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 5:17 says, when you're born again, you are a new creation in Christ. 1 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You are new in your spirit, not new in your body or your soul. நீங்க ஆவியிலே புதிதாக இருக்கிறீங்க, உங்க சரீரத்திலே அல்லது உங்கள் ஆத்மாவிலே புதியவன் அல்ல, உங்கள் ஆவி புதிதாக்கப்படுகிறது. The Bible says, greater is he that is in you than he that is in the world. வேதத்திலே தேவன் இப்படி சொல்லுகிறார், உலகத்தின் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. It is not greater in your body or in your soul, but the greater one lives in your spirit. அங்கே மாம்சத்திலே அல்லது ஆத்மாவில் இருக்கிறவர் பெரியவர் என்று அங்க சொல்லல, உங்கள் ஆவியில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். Old things are passed away, and behold, all things are made new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things are new in your spirit, in the born again human spirit. மறுபடியும் பிறந்த உங்களுடைய ஆவியிலே பிறந்த மறுபடியும் ஆவியிலே பிறந்த அந்த மனிதனுக்குள் எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. The Bible says we are to be led, we are to walk in the spirit. நீங்கள் மறுபடி பிறக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். The Holy Spirit is not in our soul and in our body. The Holy Spirit is in our spirit being. உங்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மாம்சத்திலோ உங்கள் ஆத்மாவிலே இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிலே அவர் காணப்படுகிறார். The Apostle Paul said, for him to live is Christ and to die is gain. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் தேவனுக்கு என்று மரிப்பது எனக்கு லாபம் என்று அவர் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். When your body dies, it goes back to the dust, but the real you is a spirit being that goes to be with God. ஆனால் மரித்தால் உங்கள் மாம்ச சரீரம் மண்ணுக்குள் போகும், ஆனால் உண்மையான நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போவீர்கள். When God created Adam's body, it had no life in it until he breathed spirit life into it. ஆதாமை தேவன் படைத்த பொழுது ஆதாமுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பும் வரைக்கும் அது ஜீவனற்ற சரீரமாய் காணப்பட்டது. The book of James chapter 1 tells us the body without the spirit is dead. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். It is your spirit being that gives life to your human body.
உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் தான் உங்களுடைய மாம்ச சரீரத்திற்கு ஜீவனை கொடுப்பது. When your body dies and your spirit goes to be with God, உங்க மாம்ச சரீரம் மரித்தால் உங்க ஆவியின் மனிதன் தேவன் ராஜ்யத்திற்கு கடந்து போவான். in the book of Peter, he said, as newborn babes desire the milk of the word to grow thereby. இங்கே அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், புதிதாக பிறந்த மனிதன் மாம்ச தேவனுடைய பாலினால் அவன் நிரப்பப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். We will be doing a lot of teaching on how to grow and develop the born again human spirit. மறுபடி பிறந்த மாம்ச சரீரத்தை பலமுள்ளதாக மாற்றுவதை குறித்தும் நான் சில பாடங்களை எடுக்க விரும்புகிறேன். When you speak the word of God out of your spirit, that is when it is powerful with God. உங்க வாயினால் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது அது தேவ ஆவினால் நிறைந்து பேசும்போது மிக வல்லமையுடையதாய் அது காணப்படும். In the world, we spend a lot of time taking care of our bodies and training our minds in school. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கவும் பேசுவதன் மூலமாக அதை அபியாசிப்பதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவான். Yes, the body and the mind are very important parts of us. உண்மைதான், உங்களோட மாம்ச சரீரமும் உங்க சிந்தையும் ரொம்ப முக்கியமானதுதான். We want to take care of our bodies and we want to learn with our minds. சரீரத்தை நீங்கள் பேணி காப்பதும் உங்களோட சிந்தையை பேணி காப்பதும் ரொம்ப முக்கியம்தான். But many times people have neglected growing in their spirit being. ஆனால் அநேக சமயம் ஜனங்கள் ஆவியிலே பலப்படுவதை அல்லது ஆவியிலே வளருவதை அவங்க அற்ப காரியமாய் எண்ணுகிறார்கள். Many Christians love God and want to do the will of God, but they are weak in their spirit being. அநேக கிறிஸ்தவங்க தேவனை நேசிக்கிறாங்க, தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாங்க, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. We are going to be learning more and more how to grow and how to develop the born again human spirit. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்த அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சியை குறித்து இன்னும் பல பாடங்களை நாம் படிக்க போகிறோம். Just like a natural baby, it has little feet and little hands, but they must grow. பாருங்க, மாம்சமாய் பிறந்த சிறு குழந்தைக்கு கைகள் சின்னதாக கால்கள் சின்னதாக இருக்கிறது. அது எப்படி வளர வேண்டுமோ அதே வண்ணமாக தான். And it is the same when you become a child of God. You must grow spiritually. நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் வளர வேண்டும். When you are born again, you have the fruit of the Spirit in you, but it must grow to become strong. நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய அந்த ஆவியின் கனிகள் கொடுக்கிறதாகவும் அது காணப்பட வேண்டும். That is why God calls it fruit, because fruit must grow and be developed. அதனாலதான் ஆவியின் கனிகளை கனிகள் என்று சொல்லுகிறார். கனிகள் வளர வேண்டும், பெருக வேண்டும். I want to talk a little bit about the 9 fruits of the Spirit. நான் 9 கனிகளை குறித்து சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். These are all spiritual things. They are not natural things. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இவைகள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல. The love is the God kind of love that is in your spirit. அன்பு என்று சொன்னால் தேவ விதமான அன்பு உங்களுடைய ஆவியில் காணப்பட வேண்டும். You have human love to love your family and to love your neighbors. உங்களுடைய மாம்ச அன்பு இருக்கிறது. உங்க குடும்பத்தை, உங்கள் நண்பர்களை நேசிக்கக்கூடிய மாம்ச அன்பு உண்டு.
But the love of the fruit of the Spirit is the God kind of love. ஆனால் ஆவின் கனியாகிய அன்பு தேவ விதமான அன்பு. It is the same love that God has for all the world and the love that Jesus has. இது தேவன் சகல உலக மனிதர்கள் மேலும் உலகத்தின் மேல் வைத்திருந்த அன்பு. இது இயேசு கிறிஸ்துவானவருக்குள் வெளிப்பட்ட அன்பு. For example, it is my responsibility to cause that love to grow and increase in my spirit. ஆனால் எடுத்துக்காட்டுக்கு எனக்குள் இருக்கிற அந்த தெய்வ விதமான அன்பை வளர்த்து எடுப்பது, தேவனை போல் அன்புடையவனாய் மாற்றுவது என்னுடைய கடமையாயிருக்கிறது. And we will be talking more about the God kind of love. தேவ விதமான அன்பை வரும் பாடங்களிலே இன்னும் அதிகமாய் விரிவாய் நாம் பார்க்க போகிறோம். The next fruit of the Spirit is joy. இரண்டாவது கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம். This is not natural happiness. இது சாதாரணமான சந்தோஷம், மாம்சகரமான சந்தோஷம் அல்ல. This is the joy of the Lord that comes from the inside of you. இது தேவவித ஜாய், கர்த்தருடைய சந்தோஷம். இது உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற சந்தோஷம். Paul and Silas were in jail and their backs were bleeding, but they had joy coming out of their spirit. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள். கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவருடைய ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் சிறையில் இருக்க அவர்களுக்குள் இருந்து சந்தோஷம் புறப்பட்டது. They could not find joy in the prison and in the beatings and the problems, but the joy came out of their spirit. அங்கே அவருடைய சந்தோஷம் அந்த ஜெயில இல்ல, அவங்க அடிக்கும் போது சந்தோஷம் வரல, அங்க கூட இந்த சிறைச்சாலைகள் கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அந்த சந்தோஷம் வரல, அந்த சூழ்நிலைகள் அவளுக்கு சந்தோஷத்தை வரல, அந்த சூழ்நிலைகள் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அவர்களுக்குள் இருந்த அந்த சந்தோஷம் வெளிப்பட்டது. The Bible says the joy of the Lord is your strength. வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பது என்று வேத வசனம் சொல்லுகிறது. Sometimes if we are looking to circumstances and to people for joy, we will not find it. பாருங்க, சூழ்நிலைகள் சந்தோஷமா இருந்தால் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் தேவ விதமான சந்தோஷம் சூழ்நிலைகளின் மூலமாய் வருகிற சந்தோஷம் அல்ல. But God gives the Christian supernatural joy that will come out of your spirit being. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுக்கு உள் இருந்து தேவன் சந்தோஷத்தை புறப்பட பண்ணுகிறார். We must learn more how to develop and cultivate the joy of the Lord so it will give us strength in times of test and trial. இன்னைக்கு கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருப்பது தேவ பலன் என்று பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒன்று. We are the branches and Jesus is the vine. நீங்கள் கிளைகளாய் இருக்கிறீங்க, தேவன் இயேசு அவர் செடியாய் இருக்கிறார். The branch does not draw its strength from things on the outside, but it draws strength from the vine. பாருங்க, கிளைகளானது வெளியே இருந்து அது பலனை கொண்டு வருவதல்ல, அது செடியிலிருந்து தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொள்கிறது. We must learn to draw our strength from God, not draw our strength from the world and our circumstances. நம்முடைய பலன் உலகத்திலிருந்து உலகத்தின் காரியத்திலிருந்து அல்ல, நம்முடைய பலன் கிறிஸ்துவாகிய செடியிலிருந்து கிறிஸ்துவுக்குள் இருந்து நம்முடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Ephesians chapter 6 and verse 10. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். It says, be strong in the Lord and in the power of his might. இன்னைக்கு வேதவசனம் சொல்லுக்கு அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படி தேவன் சொல்லுகிறார்.
We are not to be strong in our strength or some other person's strength, but in the Lord's strength. இன்னைக்கு மற்றவருடைய சத்துவத்திலும் மற்றவர் மூலமாக நீங்கள் பலப்படுவதல்ல, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்படுவது. Another translation says, be empowered through your union with Christ. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்வது. வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, you can learn, God will show you to learn how to draw strength from Him, not from other people. இன்னைக்கு கர்த்தர் தாமே அவரின் மூலமாக நீங்கள் பலப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது, மற்றவர் மூலமாய் அல்ல. Sometimes you can get strength from people, but sometimes they become weak. இன்னைக்கு சில சமயங்கள் மற்றவர் மூலமாய் நாம் வல்லமை எடுத்துக்கொள்ள முடியும், சில சமயங்கள் மற்ற மூலமாய் நாம் பலவீனமும் பட முடியும். But you can always get strength from Jesus Christ. ஆனால் எப்போதும் இயேசுவின் மூலமாக நீங்க அவருடைய சத்துவத்தின் வல்லமையை தரித்துக் கொள்ள முடியும். The next fruit of the Spirit is peace. அடுத்த ஆவியின் கனி என்று சொன்னால் அது சமாதானம். This is an inward stability and strength. இது உள்ளான மனநிறைவும் உள்ளான ஒரு சாந்தமுமாயிருக்கிறது. Jesus said, my peace I give unto you, not as the world gives you. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், இது உலகம் தரக்கூடிய வண்ணமாய் அல்ல. The Bible says, greater is he that is in you than he that is in the world. வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In Colossians chapter 1 and verse 27, கொலாசியர் 1:27 வசனம், he said, the mystery that has been hidden is Christ in you, the hope of glory. இங்க 1:27 சொல்லு, கிறிஸ்துவன் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வாசிக்கிறோம். The more you learn to draw your strength from Christ, the more you can have victory in every situation. நீங்க தேவனோடு கூட எவ்வளவுக்கு எவ்வளவு கிட்டி சேர்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுக்குள் நீங்கள் வெற்றியை பெற முடியும். Sometimes your friends and people around you can be a blessing to you. சில சமயங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். But sometimes you cannot get that strength from them, and you must look only to God for your strength. சில சமயம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது, நீங்கள் தேவனை தான் உங்களுடைய வல்லமைகளுக்கு நோக்கி பார்க்க முடியும். This is not something that someone can pray for you and it will happen at one moment of time. இது ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்காக ஒருவர் ஜெபிக்க அந்த வினாடியிலே உங்களுக்கு இது பெற்றுக்கொள்வீர்கள் என்பதல்ல. But just as a baby begins to eat milk and eat to grow, so your spirit being can learn how to grow. எப்படி ஒரு குழந்தை ஆகாரத்தை உண்டு அது பலப்படுகிறதோ அதே வண்ணமாக உங்க ஆவிக்குரிய மனிதன் இதிலே பலப்படுவான். The Bible says we can understand the things that are not seen by the things that are seen. இன்னைக்கு வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, காணக்கூடியவைகளினால் அல்ல காணக்கூடாதவைகளின் மூலமாகவும் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பின்னால் இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவரே, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross to pay the penalty for my sin. சர்வ வல்லவராம் இயேசு என்னுடைய பாவங்களுக்காகவே சிலுவையிலே மரித்தார் என்று நான்
விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is in heaven today. சர்வ வல்லவராம் இயேசு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பி பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இந்த வினாடி இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். If you believe that in your heart, you are born again a believer in Jesus Christ. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்து நீங்கள் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கூட செய்திருப்பீர்களானால் நீங்க மறுபடி பிறந்திருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறது என்றும் நான் சொல்லுவேன். Find a good church and go as often as you can and learn more about Jesus and the Bible. நீங்க நல்ல ஒரு தேவ சபையை தேர்ந்தெடுத்து அங்க போங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சபைக்கு போங்க. இன்னும் வேத வசனத்தை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். God loves you very much and we love you and we're praying for you. Amen. உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Amen.